ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிறுநீர் சிகிச்சை. ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராகவே வந்து நம்ம யூரின் தெரப்பியை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா யூரின் தெரப்பியை வந்து சில கண்டிஷன் ஓரியன்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என் பேர் வந்து டாக்டர் ஆர் கௌதம், ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனை, கருமண்டபம், திருச்சியில இருந்து பேசுறேன். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூரின்ன்றது வந்து ஒரு டாக்ஸின், அது வந்து கெட்ட கழிவு, நம்ம உடம்புல இருந்து வெளியே வர ஒரு தேவையில்லாத ஒரு கழிவா தான் நம்ம பார்ப்போம். அப்போ என்னைக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து உள்ள நம்ம இன்டேக்ல கொடுக்கறது வந்து அதே விஷயம்தான் நம்ம உடம்புல இருந்து வெளியே வரும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி காலையில நம்ம மோஷன் போறோம். ஆனா நம்ம மோஷன் போகும்போது எல்லா நாள்லயுமே அந்த மோஷன் வந்து ஸ்மெல் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அசைவ உணவோ இல்லை உடம்புக்கு தேவையில்லாத ஆகாரமா எடுத்திருந்தோம்னா மட்டும்தான் மோஷன் வந்து ஸ்மெல்லா வரும். அதே மாதிரிதான் எப்போ அந்த தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்குறோம், அசைவ உணவா இருக்கட்டும், ட்ரையா, ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ண உணவா இருக்கட்டும், அந்த மாதிரி உணவை நம்ம வந்து இன்டேக்ல கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அது வெளியே போகும்போது அந்த யூரின் வந்து அசிட்டிக் யூரினா இருக்கும். என்னைக்குமே நம்ம அசிட்டிக் யூரினை வந்து இன்டேக்ல எடுக்கக்கூடாது, ஆல்கலைன் யூரினை மட்டும்தான் எடுக்கணும். அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க யூரின் போகும்போது காலையில பிரம்ம முகூர்த்த டயத்துல போற ஃபர்ஸ்ட் யூரினை எடுத்து ஒரு கிளாஸ் டம்ளர்னா கண்ணாடி கிளாஸ் டம்ளர்ல மிடில் யூரினை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு டெப்ரிஸுமே இல்லாம, டெப்ரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கசடுகள் இல்லாம, நம்ம தண்ணி எப்படி இருக்கு அதே மாதிரியே உள்ளுக்குள்ள திரி திரியா எதுவும் போகாம வெறும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த யூரினை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்ப யூரின். அந்த யூரின் தெரப்பி வந்து நம்ம எல்லா நாளுமே காலையில பிரம்ம முகூர்த்த டயத்துல வரக்கூடிய மிடில் யூரினை நம்ம எடுக்கலாம். பட் ஒரு டிசீஸ்டு கண்டிஷன் வந்துருச்சு, ஒரு கிரானிக் டிசீஸ், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், எனக்கு ஸ்கின்ல வந்து சொரியாசிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, பெருங்குடல்ல வந்து சாப்பிட்டுட்டு மோஷன் போறேன், இந்த மாதிரி செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ், ஒரு கிரானிக் டிசீஸ்ன்ற கண்டிஷன் நம்ம போகும்போது யூரினை வந்து நாள்தோறுமே நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப நாள்தோறுமே எடுக்கக்கூடிய யூரின் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உண்ணாநோன்பு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த உண்ணாநோன்பு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், சிறுநீரை எப்பப்பெல்லாம் எடுக்கணுன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எனக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் இருக்கு, எலும்பு தேய்மானம் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா இதை ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒண்ணு வந்து டயட்ல இருந்து யூரின் தெரப்பி எடுக்கலாம். ரெண்டாவது டயட்ல இருந்து யூரின் தெரப்பியும் எடுத்து நம்மளோட ட்ரீட்மெண்ட் முறையில ஸோ மேனிப்புலேட்டிவ் மசாஜ் தெரப்பி, ஸோ ஆஸ்டியோபதி, கிளி ஒத்தரங்கள் கொடுக்கறது, இது மட்டும் இல்லாம மண் குளியல், வாழலை குளியல், நீராவி போட்டு இப்படி சரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கழிவு தேக்கங்கள் எல்லாமே வெளியே போகும். இது வெளியே போகும்போது சைமல்டேனியஸா நீங்க யூரின் தெரப்பியை இன்டேக்ல எடுத்துட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி சீக்கிரமா பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உடம்புக்கு அப்போதைக்கு தேவையில்லாத விஷயத்தை தான் யூரினா வெளியே அனுப்புது, அதை தான் நம்ம கழிவுன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது, அந்த ஒரு உடம்புக்கு அப்போதைக்கு தேவையில்லாத வெளியே போகக்கூடிய சத்தான விட்டமின், மினரல், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே பிளஸ் வந்து கார்போஹைட்ரேட், ஃபைபர், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் வாய் வழியா நம்ம இன்டேக்ல நம்ம கொடுக்கும்போது நம்ம வாய்க்குள்ள இருக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ்ல மிக்ஸ் ஆகி திரும்பவும் டைஜஸ்டிவ் ப்ராசஸுக்கு வயிற்று வழியா போய் ஒன் டைப் திரும்பவும் ஒன்ஸ் அகெயின் வந்து திரும்பவும் வந்து வயிறுக்குள்ளார அதோட அப்சார்ப்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப வயிறுக்குள்ள போய் திரும்பவும் அது வேலையை அது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து திரும்பவும் அந்த சத்துக்களை சீக்கிரமா எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா வாயில மென்னு நீங்க வந்து ஒரு மாவா கொடுக்கல, ஏற்கனவே நீங்க மாவா கொடுத்தது அப்போதைக்கு தேவையில்லாத சத்துக்கள் யூரினா போகுது, அந்த நீர் தன்மையா இருக்கிறத தான் திரும்பவும் நீங்க இன்டேக்ல கொடுக்குறீங்க. அப்ப 3 மணி நேரம் டைஜஸ்ட் வேண்டியது 30 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு தேவை போகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி அதுக்கு அன்றைய நாள் தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டி, விட்டமின் ஏ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 கிராம் தேவை அப்படின்னா இந்த யூரின் மூலியமா உள்ள போறது வந்து ஒரே நிமிஷம் சார். எஸ் சார். நண்பர்களே,
நம்மளது சார் வந்து இப்ப தொடருவாங்க. ஒரு நிமிஷம். வந்துட்டேன் எஸ் வந்துட்டேன். எஸ் சார், வாங்க சார், ப்ளீஸ் ஸோ சார், அந்த வாங்க யூரின் சார். மூலியமா நீங்க எடுக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யூரின்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு விட்டமின் ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 கிராம் தேவை அப்படின்னா, அந்த 4 கிராம் யூரின் 4 கிராம் விட்டமின் ஏ வந்து யூரின்லயே 3 கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ரெண்டாவது என்னன்னா, எந்த ஒரு ஓவர்லோடுமே உங்களுக்கு வந்து மவுத் மூலியமாவோ இல்ல உள்ளுக்குள்ளார ஃபுட்டு மூலியமாவோ போய் வயிறுக்கு லோடே கொடுக்கல. ஜஸ்ட் அந்த யூரினை தான் நீங்க எடுக்கிறீங்க. மவுத்ல நீரா போகுது, வயிற்றுல நீரா போகுது, சீக்கிரம் அப்சார்ப் ஆகிடுது. அப்போ சீக்கிரமா அப்சார்ப் ஆகும்போது வாய்க்கும் ஓவர்லோடு போல, சலைவரி அமிலேஸும் அதிகமா தேவைப்படலை, அதாவது எச்சில் அதிகமா தேவைப்படலை. அப்போ ஒரு நீர்த்தன்மை மூலியமா உங்களுக்கு அன்றாட நாள்ல தேவையான அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் போது ஏன் நீங்க இந்த சிறுநீர் சிகிச்சை எடுக்கக்கூடாது? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, கேன்சர் கண்டிஷன்ல, சொரியாசிஸ் இருக்கிற கண்டிஷன்ல, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, இந்த மூணுமே இருக்கும்போது பசி வந்து புவரா இருக்கும். இந்த பசி புவரா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி ட்ரைனஸ் ஆகும். இப்ப ட்ரைனஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வாய்க்கு வந்து நீர் சத்து வந்து அதிகமா தேவைப்படும். அப்ப அந்த நீர் அதிகமா தேவைப்படும் போது நீங்க தண்ணி அதிகமா குடிச்சிட்டு யூரினை ரெகுலரா இன்டேக்ல எடுத்துட்டு வெறும் ஃப்ரூட் ஜூஸ்ல எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை இன்டேக்ல எடுக்கலாம். எந்த காய்கறி பிடிக்குதோ அந்த காய்கறி எல்லாத்தையுமே நீங்க இன்டேக்ல எடுக்கலாம். இது ரெண்டையுமே நீங்க பேரலா எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன பண்ணும்னா அதுக்கு தேவையான சத்தை அதுவே அடாப்ட் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்ப ஒரு உணவை நீங்க எடுக்கும் போது எவ்வளவு சத்து உங்களுக்கு கிடைக்குதோ அதை விட அதிகமான சத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த யூரின் தெரப்பியை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எடுக்கிற உணவு வந்து ஆல்கலைன் உணவா இருக்கணும், நான்வெஜ்ஜா இருக்கக்கூடாது, அசிடிக்கான உணவா இருக்கக்கூடாது. ஸோ இயர்லி ஃபுட்டா நீங்க எந்த அளவு எடுக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா யூரின் தெரப்பிக்கு ஒரு பெஸ்ட் அட்வைசபிள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் முடியும் போது கேளுங்க. அப்படி இல்லாட்டி என்னோட நம்பரை நான் சார்ட்ட சொல்லி ஷேர் பண்றேன். நீங்க தாராளமா நீங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனைவருக்கும் நன்றி.